வார்த்தை மதுபானம் அமளி பண்ணும். நீதிமொழிகள் என்ற ஒரு அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. மதுபானம் அமளி பண்ணும். மதுபானம் ஒரு குடும்பத்தை கெடுக்கும், உயிரை கெடுக்கும். உங்களுடைய இல்லம், உங்கள் உள்ளம், உங்கள் சரீரத்தை இந்த சாராயம் கெடுக்கிறது. இந்த சாராயத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனை வாருங்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் இதை குடித்தவன். என்னை அன்றை விடுதலை செய்ய யாரும் இல்லை. இயேசுவை நம்பினேன், அவர் என்னை விடுதலை செய்தார். சகோதரர்களே, இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அவர் இந்த குடிப்பழக்கத்தில் விடுதலை கொடுப்பார். கட்டாயமாய் இந்த குடிப்பழக்கம் நமக்கு வேண்டாம். இது உங்கள் உள்ளத்துக்கும், உங்கள் இல்லத்துக்கும், உங்கள் சரீரத்துக்கும் கெடுதியை உண்டாக்குகிறது. பணம் ஒரு பக்கம், இரண்டாவதாக பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தின் பரிகாரம் மரணம். இந்த மரணத்தை இயேசு நமக்காக ஜெயித்தார். இயேசுவை நம்புங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார், மனிதனாக வந்தார். இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டார், உங்களை மீட்டால் வல்லவராக இருக்கிறார். தயவு செய்து குடிக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மதுபானம் அமளி பண்ணும். மதுபானம் உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். மதுபானம் வாழ்க்கையை கெடுக்கும். மதுபானம் ஒரு சூனியமான காரியம். இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இயேசுவை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தரே விடுதலை கொடுப்பார். கர்த்தாவே, இந்த கடைகள் மூடப்பட வேண்டும், இந்த கடைகள் மூடி இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை விடுதலை செய்யும், இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் குடும்பத்திலே இவர்கள் நல்லவர்களாக, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு, தன்னுடைய மனைவிக்கு இவர்கள் நல்ல கணவர்களாக இருக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசுவை மாற்றுவீராக. இவர்களுக்காக நான் வேண்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.